3 மாசங்கள் தான் இருக்குது. அதுலயே பார்த்தனா மார்க் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது. நிறைய பேரெல்லாம் நிறைய டெஸ்ட் எழுதிட்டு இப்ப கிவ் அப் பண்ணிரலாம், டிமோட்டிவேட் ஆகுற சிச்சுவேஷனுக்கே வந்துட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மார்க் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு. என்னதான் நாங்க டைட்டில் வந்து 400 to 500 300 to 500 போட்டிருந்தாலும் இந்த பர்டிகுலர் திங் வந்து எல்லா மார்க் ரேஞ்ச் இருக்கவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சொல்றது நீட்டா நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல கொடுத்துறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சார் பண்றது? நான் சொல்ல போற இந்த அனாலிசிஸ் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. இது ரொம்ப வருஷங்களா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், இதனால ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை அனலைஸ் பண்ணணும், நம்ம எங்க லேக் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்காக. நல்லா பாரு, டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேர், நம்பர், அப்புறம் டேட் இருக்கும். எதுக்காகனா உங்களுக்கு நீங்க இப்ப சப்போஸ் என்ன கன்ஃபியூட் சார், எனக்கு எங்க லேக் ஆகுதுன்னு தெரியல, நீங்க எங்களுக்கு அனுப்பலாம், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக தான். ஓகேவா? இப்ப நல்லா பாரு, எத்தனை எம்சிக்யூ நீ அட்டென்ட் பண்ற. இது வந்து பிசிக்ஸ்க்கு, இதே மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு இருக்கும். ஸோ எத்தனை கொஸ்டின் நீ அட்டென்ட் பண்ற இங்க எழுது. அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் இங்க எழுது. கரெக்ட் கொஸ்டின் எவ்வளோ, இன்கரெக்ட் எவ்வளோ, டோட்டல் ஸ்கோர் என்ன. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா +4, இன்கரெக்ட் பண்ணீங்கன்னா -1. இதான் உங்களோட கணக்கு. ஓகேவா? அப்ப எந்தெந்த கொஸ்டின்ல இன்கரெக்ட், ஏன்னா அட்டெம்ப்ட் பண்ணி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல உனக்கு பிரச்சனையே வேண்டாம். அப்ப இன்கரெக்ட் கொஸ்டின் எத்தனை, எந்தெந்த கொஸ்டின் சார், அப்ப அந்த கொஸ்டின் நம்பர் எழுது. சரி, இந்த கொஸ்டின் எல்லாம் இன்கரெக்ட். எந்த கொஸ்டின் அன்அட்டெம்ப்டட் இருக்கு, சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணல சார் அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் என்னன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் அன்அட்டெம்ப்ட் 10 இங்க எழுதிடுவேன். ஆனா எந்தெந்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணல அதை இங்க வந்து நீங்க ஃபில் பண்ண வேண்டும். ஓகே, இதை பண்ணாலே போதுமானது. பிசிக்ஸ் முடிஞ்சிடும். சேம் திங் யூ டூ வித் கெமிஸ்ட்ரி அண்ட் வித் பயாலஜி. சரியா? பாட்னி ஜுவாலஜி தனியா இருக்காது, மொத்த பயாலஜி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின் அன்அட்டெம்ப்டட், எவ்வளோ கொஸ்டின் அட்டெம்ப்டட், கரெக்ட் எவ்வளோ, இன்கரெக்ட் எவ்வளோ. அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினோட நம்பர் இங்க எழுது, இன்கரெக்ட் கொஸ்டினோட நம்பர் இந்த இடத்துல எழுது. இது பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் முடிஞ்சு. இப்ப இந்த அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கும், சரிங்களா, இந்த அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கும் இன்கரெக்ட் கொஸ்டினுக்கான ரீசன் என்ன, அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா கரெக்டான கொஸ்டினை வச்சு நம்ம மார்க் இம்ப்ரூவ் ஆகாது, அது வச்சு மார்க் வந்துருச்சு. இன்கரெக்ட் கொஸ்டினும் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, அதாவது அதோட நம்பரை குறைக்கணும். அதெல்லாம் கரெக்டா மாத்தினாதான் நம்மளுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணணும் சார். ஓகே, இன்கரெக்ட் அண்ட் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினை நம்ம என்ன பண்ண போறோம், இங்க அனலைஸ் பண்ண போறோம். ராங் கொஸ்டின்னா அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து அன்அட்டெம்ப்டடா இருக்குன்னா எதனால அது அன்அட்டெம்ப்டட். ஆப்ஷன் ஏங்கிறது பாரு, நியூ த கொஸ்டின் அண்ட் சால்வ் ஆஃப்டர் டெஸ்ட். டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னால அதை சால்வ் பண்ண முடிஞ்சு, ஆனா அங்க கால்குலேஷன் மிஸ்டேக் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான். அப்ப டோட்டலா எத்தனை கொஸ்டின் இருக்கு அவுட் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா எவ்வளோ கொஸ்டின் இருக்கு இந்த கேட்டகரியில. சார் எனக்கு ஆன்சர் தெரியும் சார், ஆனா கால்குலேஷன் மிஸ்டேக். அப்ப 10 கொஸ்டின்னா இங்க 10 எழுது. இது பண்றதுக்கு நான் மேலேயே உனக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டு அங்கேயே பண்ணிக்கணும். இந்த ரெண்டாவது பேஜை ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மொதல் பேஜை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. சரியா? கடையில போயிட்டு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மிச்சம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டுக்கோ. ஏன்னா பிரிண்ட் அவுட் வந்து காஸ்ட்லி, ஜெராக்ஸ் கொஞ்சம் சீப்பா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. இது வந்து நீ பிடிஎஃபாவே வச்சுக்கோ. பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துருவேன். ஓகே, ஸோ மறந்துடாத. ரெண்டாவது என்ன, நியூ த கொஸ்டின் சால்வ் ஆஃப்டர் டெஸ்ட் பட் டிட் ராங் பிகாஸ் காட் கன்ஃபியூஸ்ட். சார் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா எத்தனை கொஸ்டின் உனக்கு கன்ஃபியூஷனால நீ தப்பு பண்ணிருக்க. டிட் நாட் நியூ த கொஸ்டின் அண்ட் குடன்ட் சால்வ் ஈவன் த ஆஃப்டர் எக்ஸாம். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சார், கால்குலேஷன் மிஸ்டேக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைட்டாக கான்செப்ட் கன்ஃபியூஷன். மூணாவது சார் அது என்னன்னே எனக்கு தெரியாது சார், அதனாலேயே நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸாமுக்கு அப்புறமேலும் சால்வ் பண்ண முடியல, அதனால நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப நீங்க எங்களுக்கு இந்த அனாலிசிஸ் சென்ட் பண்றீங்கன்னா அது இந்த இடத்துல ஃபில் பண்ணி பண்ணா போதும். சரியா? இதுல ஏபிசி இருக்கு பத்தி, அந்த ஏபிசி கேட்டகரி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ராங் கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஏ கேட்டகரியில் எத்தனை தப்பு, பி கேட்டகரி எத்தனை தப்பு, சி கேட்டகரி எத்தனை தப்பு, இங்கே ஃபில் பண்ணிடு. நெக்ஸ்ட் பார், அனாலிசிஸ் ஆஃப் நாட் அட்டெம்ப்ட், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின். ஓகேவா? அதை நம்ம மூணா பிரிக்க போறோம். சார் ஈஸியான கொஸ்டின் சார், சரிங்களா, ஏதோ ஒரு தப்புனால நான் அதை அட்டெம்ப்டே பண்ணல, டைம் பத்தல, இதனால நான் அட்டெம்ப்ட் பண்ணல. சார் அது கொஞ்சம் ஆவரேஜான கொஸ்டின், அதனால நான் அதை அட்டெம்ப்ட் பண்ணல. சார் அது ஹார்டான கொஸ்டின், அது என்னன்னே எனக்கு தெரியல சார், அதனால நான் அட்டெம்ப்ட் பண்ணல. புரிஞ்சா? ஸோ அட்டெம்ப்ட் பண்ணாம இருக்க கொஸ்டின் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. சரி, அது எனக்கு ஈஸி, லைட்டா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வந்துன்னு சால்வ் பண்ணிட்டேன். சார் லைட்டா கொஞ்சம் கிளாரிட்டி வந்தோன்னு சால்வ் பண்ணி, சார் அது என்னன்னே எனக்கு தெரியல, அப்ப அது இங்க ஃபில் பண்ணு. அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும், லெஃப்ட் அவுட் கொஸ்டினுக்கு. சரியா? இது பார்த்தீங்கன்னா
ராங் கொஷின், இன்கரெக்ட் கொஷின், அது பார்த்தீங்கன்னா அன்அட்டெம்ப்ட் கொஷின். இதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து போய் என்ன பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு 30 டெஸ்ட் எழுத போறீங்க, 90 நாட்கள் இருக்குன்னா 30 டெஸ்ட் எழுத போறீங்க. இந்த அனாலிசிஸ் ஷீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் பண்ணிக்கோ. செகண்ட் பேஜ் வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக, இந்த ஏபிசி என்ன குறிக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ கொஸ்டின் அட்டெம்ப்டே பண்ணலன்னா ஏன் அட்டெம்ப்ட் பண்ணல? சார் ஈஸியான கொஸ்டின்னால அட்டெம்ப்ட் பண்ணலையா? இல்லை அட்டெம்ப்ட் பண்ணாத கொஸ்டின் எந்த கேட்டகரியிலே போடு, அது ஈஸியான கொஸ்டின். சார் டைம் பத்தாதனால தான் நான் அட்டென்ட் பண்ணல. ஓகே, ஏதோ ஒரு காரணத்தில் ஃபார்முலா மறந்து போச்சு, அப்போ ஈஸியான கொஸ்டின் தான், நான் ஃபார்முலா மறந்து போச்சு. ஸோ அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணு. தப்பான ஆன்சருக்கு இங்கே ஃபில் பண்ணு. சரியா? எங்களுக்கு அனுப்புறப்ப நீ இங்கே ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுரு. சொல்றது புரியுதா? இதை பண்ணாலே போதும். இதை ஒரு 30 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. சரியா? ஒரே ஒரு தடவை பிரிண்ட் போடு, 30 தடவை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இதுவே போதுமானது. உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் ஷீட் இல்லைன்னா சொல்லு, அதையும் நான் வந்து கொடுத்துட்றேன். இல்லைன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? இப்போதைக்கு நீ என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ மார்க்ல நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அதை என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. அடுத்து வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது எனக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உனக்கு இந்த நம்பிக்கை வந்திருக்கு இல்லைங்கிறது என்ன கமெண்ட் செக்ஷனில் மெர்சல் அப்படின்னு டைப் பண்ணி சொல்லு. ஓகே, மெர்சல் பேட்ச்ல உங்களை நான் சந்திப்பேன்.